வணக்கம், வெல்கம் டு டிஎன்பிசி தமிழ்நாடு போஸ்டல் கார்னர். நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் கேட் பார்ட் 1 பற்றி பார்த்துட்ருக்கோங்க. அதில் இன்றைக்கி அஃபிஷியல் போஸ்டல் ஐட்டம் அதை பற்றி பார்க்க போகிறோங்க. அஃபிஷியல் போஸ்டல் ஐட்டமில் பார்த்திங்கன்னா கிளாஸ் 198 கண்டிஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அஃபிஷியல் போஸ்டல் ஐட்டம்னா ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கவர்மெண்ட் ஸ்டாம்ப் யூஸ் பண்ணி நம்ம நார்மல் போஸ்டேஜ் ஸ்டாம்ப் இல்லாமல் ஆன் இண்டியா கவர்மெண்ட் சர்வீஸ், ஆன் சர்வீஸ் அது மாதிரிலாம் ஆர்டிக்கல் வரும் இல்லைங்களா. அதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அஃபிஷியல் போஸ்டல் ஐட்டமில் கிளாஸ் 198க்கு கீழே அதுக்கான கண்டிஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்கிறாங்க. அது பார்த்திங்கன்னா, இந்த ரேட்ஸ் ஆஃப் போஸ்டேஜ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் பை போஸ்ட் ப்ரிஸ்கிரைப்டு ஃபார் த டிஃப்ரெண்ட் கிளாஸஸ் ஆஃப் நான் அஃபிஷியல் போஸ்டல் ஐட்டம் ஆர் அப்ளிகபிள் ஆல்சோ டு அஃபிஷியல் போஸ்டல் ஐட்டம். அதாவது போஸ்டேஜ் ஒரு கண்டிஷன்ஸ்லாம் எதுக்குன்னு பார்த்திங்கன்னா, அந்த நான் அஃபிஷியல் போஸ்டல் ஐட்டம்னா எல்லாமே நான் அஃபிஷியல் போஸ்டல் ஐட்டம் தான். இதுக்கு இந்த நம்ம லெட்டர்ஸு அதுக்கெலாம் அஃபிஷியலாக நார்மல் பப்ளிக் ப்ரைவேட் பர்சன்ஸ் அனுப்புகிறாங்க இல்லைங்களா, அதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் அஃபிஷியல் போஸ்டல் ஐட்டம் தான். அந்த நான் அஃபிஷியல் ப்ரைவேட் பப்ளிக் அனுப்புறது அது எல்லாமே நான் அஃபிஷியல் போஸ்டல் ஐட்டம் தான். அவங்களுக்கு என்னென்ன போஸ்டேஜ் ரேட்டு என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்குதோ அது எல்லாமே அஃபிஷியல் போஸ்டல் ஐட்டமுக்கும் அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. The conditions laid down in class 145 that a parcel shall not contain more than one written communication of the nature of a letter or having the character of a personal communication shall not apply to an official parcel which contains office files, provided that no one file shall contain more than one communication. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, கிளாஸ் 145 அது நம்ம இதில் பார்த்துருக்க மாட்டோம், அந்த ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸில் பார்த்துருப்போம். கிளாஸ் 145 பார்த்திங்கன்னா அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பார்சல் எ பார்சல் ஷல் நாட் கண்டெயின் மோர் தென் ஒன் ரிட்டன் கம்யூனிகேஷன். ஒரு பார்சல் ஒருத்தவங்க அனுப்புகிறாங்கன்னா அதில் பார்த்திங்கன்னா ஒரு ரிட்டன் கம்யூனிகேஷன், அதாவது ஒரு லெட்டர் தான் இருக்கணும். மீதி அந்த பார்சல்னாலே அதுக்குள்ளே நமக்கு பொருள் தான் இருக்கும். ஓகேங்களா. அந்த பார்சலில் ஒரே ஒரு ரிட்டன் கம்யூனிகேஷன் ஒரு லெட்டர் இருந்துக்கலாம், அதை தாண்டி மோர் தென் ஒன் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த அஃபிஷியல் போஸ்டல் ஐட்டமுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, ஷல் நாட் அப்ளை டு அன் அஃபிஷியல் பார்சல் அனுப்புகிறாங்க ஒருத்தவங்க கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து அனுப்பிக்கிறாங்க அப்படின்னா, அவங்க அனுப்புகிற அந்த அஃபிஷியல் பார்சலுக்கு பார்த்திங்கன்னா இந்த ரூல் அப்ளிகபிள் ஆகாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, விச் கண்டெய்ன்ஸ் ஆஃபீஸ் ஃபைல்ஸ் ப்ரொவைடட் தட், அதாவது ஆஃபீஸ் ஃபைல்ஸ் இருக்கிற ஒரு அஃபிஷியல் பார்சலுக்கு இந்த ரூல் பொருந்தாது. ப்ரொவைடட் அதுக்கு ஒரே கண்டிஷன் சொல்கிறாங்க பாருங்கள், தட் நோ ஒன் ஃபைல் ஷெல் கண்டெயின் மோர் தென் ஒன் கம்யூனிகேஷன். ஒரு ஃபைலில் இப்போ ஒரு அஃபிஷியல் பார்சல் அனுப்புகிறாங்கன்னா அதில் ஒரு 10-20 ஃபைல் வைக்கிறாங்கன்னா ஒரு ஃபைலில் ஒரு கம்யூனிகேஷன் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் செக் பண்ணுறதுக்கு இது இல்லை, அதனால சொல்கிறாங்க நமக்கு ரூலில் அதான் இருக்குது. ஓகேங்களா. நம்ம ரூல் படி என்ன இருக்குது அதை மட்டும் படிச்சுக்கிறோம். அதாவது தெளிவாக பார்த்துங்க, கிளாஸ் 145 படி ஒரு பப்ளிக் ப்ரைவேட் பர்சன்ஸ் அனுப்புகிற பார்சல் மோர் தென் ஒன் ரிட்டன் கம்யூனிகேஷன் இருக்கக்கூடாது. ஒரு பார்சல் அனுப்புகிறாங்கன்னா மொத்தமாக ஒரு பார்சலுக்கே ஒரே ஒரு லெட்டர் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பார்சலில் ஒரு லெட்டர் இருந்துக்கலாம், மீதெல்லாம் நீங்கள் பொருள் தான் வச்சு அனுப்பிச்சிக்கணும்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த கண்டிஷன் பார்த்திங்கன்னா ஒரு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் அனுப்புகிற அஃபிஷியல் பார்சலுக்கு பொருந்தாது. ஆனால் அதுக்கு ஒரே ஒரு கண்டிஷன் சொல்கிறாங்க, நீங்கள் அஃபிஷியல் பார்சலில் எத்தனை ஃபைல் வேணாலும் நம்பர் ஆஃப் ஃபைல்ஸ் வச்சு அனுப்பிச்சிக்கலாம், 20-30 எத்தனை ஃபைல்ஸ் வேணாலும் அஃபிஷியல் பார்சல் வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சு அனுப்பிங்க. ஆனால் நீங்கள் வைக்கிற ஒரு ஃபைலில் ஒரு ரிட்டன் கம்யூனிகேஷன் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. 10 ஃபைல் வச்சிங்கன்னா டோட்டலாக அது 10 ரிட்டன் கம்யூனிகேஷன், அதாவது 10 லெட்டர் தான் இருக்கும், 10 ரிட்டன் கம்யூனிகேஷன் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா, office files exchanged between government officer and his office may be sent by post as letter, packets or parcels at the option of the sender. அதாவது பார்த்திங்கன்னா, ஆஃபீஸ் ஃபைல்ஸ் கவர்மெண்ட் ஆஃபீஸர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்கன்னு வச்சிங்களேன். கவர்மெண்ட் ஆஃபீஸர் அவரோட ஆஃபீஸ்க்கோ அல்லது அவர் ஆஃபீஸ்லேருந்து அவரோட ஆஃபீஸுக்கோ எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்க. ஆஃபீஸ் ஃபைல்ஸ்லாம் ஏதாவது எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை லெட்டராகவோ பேக்கெட்டாகவோ பார்சல்ஸாகவோ இது 3ல் எதுவாக வேணும்னாலும் பார்த்தீங்கன்னா அவரோட த ஆப்ஷன் ஆஃப் த சென்டர். ஆஃபீஸ்லேருந்து அனுப்புனாங்கன்னா ஆஃபீஸில் அவங்க தான் சென்டராக இருப்பாங்க. ஆஃபீஸர் அனுப்புனாருன்னா ஆஃபீஸர் தான் சென்டராக இருப்பார். ஓகேங்களா. அவங்களோட விருப்பம் எதுவோ, லெட்டராக அனுப்பணும்னு நினச்சாங்கன்னா அதை லெட்டராக அனுப்பிக்கலாம், பார்சலாக அனுப்பணும்னு நினச்சா பார்சலாக அனுப்பிக்கலாம், பேக்கெட்டாக அனுப்பணும்னு நினச்சாலும் பேக்கெட்டாக அனுப்பிக்கலாம். பேக்கெட்னா புக் பேக்கெட்ஸ். ஓகேங்களா. அந்த மாதிரி அனுப்பணுன்னாலும் அவங்க அனுப்பிக்கலாம். அஃபிஷியல் போஸ்டல் ஐட்டம் வெதர் போஸ்டேஜ் இஸ் ப்ரீபெய்ட் ஆர் நாட் மஸ்ட் பியர் த சூப்பர்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அஃபிஷியல் ஆர்டிகல் ஒருத்தவங்க அனுப்புகிறாங்க, அஃபிஷியல்னால் கவர்மெண்ட் ஆர்டிகல், இந்த கவர்மெண்ட் கரஸ்பாண்டன்ஸ் ஒருத்தவங்க அனுப்புகிறாங்கன்னா போஸ்டேஜ் ப்ரீபெய்டாக இருந்தாலும் சரி
அல்லது கட்டாமல் இருந்தாலும் சரி, போஸ்டேஜ் இஸ் ப்ரீபெய்ட் ஆர்னாட்னா அவங்க வந்து இப்போ 5 ரூபா ஒரு லெட்டர் அனுப்புகிறாங்கன்னா அதுக்கு 5 ரூபா கட்டணும்னா அந்த 5 ரூபாய் கட்டி அவங்க அனுப்புனாலும் சரி, இல்லை 5 ரூபா கட்டாமல் அனுப்புனாலும் சரி, மஸ்ட் பியர் த சூப்பர்ஸ்கிரிப்ஷன். சூப்பர்ஸ்கிரிப்ஷன் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா மேலே டைட்டில் எழுதுறதுங்க. ஒரு லெட்டர் இருக்குதுன்னா இப்போ வந்து ஜென்ரலாக பப்ளிக் எழுதுறவங்க என்ன பண்ணுவாங்க, பை ஆர்எல் ரெஜிஸ்டர் லெட்டர் அப்படின்னு எழுதுவாங்களா. ஆனால் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனில் எழுதுறவங்க வந்து பை ஆர்எல்ன்றது அவங்களும் எழுதி தான் ஆகணும். அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஆன் ஐஜிஎஸ் இந்தியன் கவர்மெண்ட் சர்வீஸ், இந்திய அரசு பணிக்கு மட்டும் அப்படின்ற மாதிரி சூப்பர்ஸ்கிரிப்ஷன் எழுதுவாங்க. ஓகேங்களா. அந்த மாதிரி சூப்பர்ஸ்கிரிப்ஷன் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, போஸ்டேஜ் ப்ரீபெய்டாக இருந்தாலும் சரி, அவங்க பணம் கட்டினாலும் சரி கட்டலைனாலும் சரி, அஃபிஷியல் போஸ்டல் ஐட்டம்னு ஒருத்தவங்க கவர்மெண்ட்லேருந்து ஒரு லெட்டர் அனுப்புகிறாங்கன்னா அதில் வந்து ஆன் இண்டியா கவர்மெண்ட் சர்வீஸோ ஆன் சர்வீஸோ ஏதோ ஒரு சூப்பர்ஸ்கிரிப்ஷன் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அந்த சூப்பர்ஸ்கிரிப்ஷன் எப்பப்பெல்லாம் யூஸ் பண்ணுன்றதுக்கு ஒரு கண்டிஷன் சொல்கிறாங்க பாருங்கள். வென் டு யூஸ் சூப்பர்ஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆன் இண்டியா கவர்மெண்ட் சர்வீஸ், இது நெக்ஸ்ட் பேஜில் வந்துருச்சிங்க, இந்த கேப் இல்லாமல் இருக்கணும். ஓகேங்களா. அது சரி பண்ணிடலாம். இந்த சூப்பர்ஸ்கிரிப்ஷன் வந்து ஆன் இண்டியா கவர்மெண்ட் சர்வீஸ்ன்ற சூப்பர்ஸ்கிரிப்ஷன் நம்ம அடிக்கடி பார்த்துருப்போம். ஓகேங்களா. இந்த ஆன் இண்டியா கவர்மெண்ட் சர்வீஸ், அதாவது இந்திய அரசு பணிக்கு மட்டும் அப்படின்ற சூப்பர்ஸ்கிரிப்ஷன் வந்து ஒரு லெட்டரில் வந்து யார் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, when posted by government officials authorized to use service postage stamps. நம்ம நார்மல் பப்ளிக் யூஸ் பண்ணுற போஸ்டேஜ் ஸ்டாம்ப்ஸ் இல்லாமல் சர்வீஸ் போஸ்டேஜ் ஸ்டாம்ப்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்குதுங்க. அதாவது இந்த ரெட் கலரில் இருக்கும். ஓகேங்களா. அந்த கவர்மெண்ட் ஆர்டிக்கல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் லெட்டர் உங்கள் ஆஃபீஸ்க்கு நம்ம ஆஃபீஸ்க்கு வரலாம் பார்த்திங்கன்னா தெரியும். அந்த போஸ்டேஜ் ஸ்டாம்ப்பு மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா. அந்த போஸ்டேஜ் ஸ்டாம்பை யூஸ் பண்ணுறதுக்கு எந்தெந்த கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ்க்கு நம்ம டிபார்ட்மெண்ட் அதை ஆத்தரைசேஷன் கொடுத்து வச்சுருக்காங்களோ அவங்க ஒரு லெட்டர் அனுப்புகிறாங்கன்னா ஆன் இண்டியா கவர்மெண்ட் சர்வீஸ் அப்படின்ற சூப்பர்ஸ்கிரிப்ஷன் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா. அவங்கள தவிர ஆல் அதர்ஸ் வென் போஸ்டட் பை ஆல் அதர்ஸ் ஆத்தரைஸ்ட் டு யூஸ் சர்வீஸ் போஸ்டேஜ் ஸ்டாம்ப்ஸ், இந்த கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் இந்த சர்வீஸ் போஸ்டேஜ் ஸ்டாம்ப்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு பர்மிஷன் இருக்கிற ஆத்தரைசேஷன் இருக்கிற கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் தவிர மீதி யார் லெட்டர் அனுப்புனாலும் ஆன் சர்வீஸ், அந்த சர்வீஸ் போஸ்டேஜ் ஸ்டாம்ப் யூஸ் பண்ணி அஃபிஷியல் ஆர்டிக்கல் அனுப்புனாலும் ஆன் சர்வீஸ் தான் போடணும். ஓகேங்களா. தெளிவாக பார்த்துங்க. ஆன் இண்டியா கவர்மெண்ட் சர்வீஸ் வந்து கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் இந்த சர்வீஸ் போஸ்டேஜ் ஸ்டாம்ப்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கான ஆத்தரைசேஷன், அதுக்கான அனுமதியோடு இருக்கிற ஒரு கவர்மெண்ட் அஃபிஷியல் அனுப்புகிறாங்கன்னா ஆன் இண்டியா கவர்மெண்ட் சர்வீஸ். அவங்கள தவிர வேறு யாரும் அனுப்புனாலும் பார்த்தீங்கன்னா ஆன் சர்வீஸ். ஓகேங்களா. The superscription must be supported by the signature and official designation to be entered in the lower left-hand corner on the item of the officer who sends the item, or the head clerk or superintendent office or other responsible officer to whom the duty of dispatching is assigned. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கவர்மெண்ட் லெட்டர் வருதுன்னா அந்த கவர்மெண்ட் லெட்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க அனுப்புகிறாங்கன்னா மேலே வந்து ஆன் இண்டியா கவர்மெண்ட் சர்வீஸ் அப்படின்னு எழுதுறாங்கன்னு வச்சுங்களேன். அதுக்கு கீழே இந்த சென்டர் அட்ரஸ் எழுதுறாங்க இல்லைங்களா, அந்த சென்டர் அட்ரஸில் வந்து அந்த சூப்பர்ஸ்கிரிப்ஷனை சப்போர்ட் பண்ணி யார் அனுப்புகிறாங்களோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா கையெழுத்து வித் அஃபிஷியல் டிசைக்னேஷனோட வந்து அவங்க கையெழுத்து போட்டிருக்கணும். லோயர் லெஃப்ட் ஹேண்ட் கார்னர் அந்த ஐட்டம் நீங்கள் வந்து மேக்ஸிமம் இதை செக் பண்ணிங்கன்னா தெரியும். நம்ம ஆஃபீஸ்க்கு வர கவர்மெண்ட் ஆர்டிக்கல் இது வரைக்கும் செக் பண்ணதுனால இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னாலும் தெரியும். நம்ம ஆஃபீஸ்க்கு ஒரு கவர்மெண்ட் ஆர்டிக்கல் வருது அப்படின்னாலே அந்த கவர்மெண்ட் போஸ்டேஜ் ஸ்டாம்ப் யூஸ் பண்ணி இந்திய அரசு பணிக்கு மட்டும் அப்படின்னு ஒரு லெட்டர் வருதுனாலே அந்த ஃப்ரம் அட்ரஸ்க்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா சைன் போட்டு அதுக்கு கீழே தான் சீல் வச்சுருப்பாங்க. ஓகேங்களா. அதை தான் இவங்க சொல்கிறாங்க அந்த சூப்பர்ஸ்கிரிப்ஷனை சப்போர்ட் பண்ணும் விதமாக, அதாவது ஆமாம் இந்த சூப்பர்ஸ்கிரிப்ஷன் இந்த லெட்டர் வந்து நாங்கள் தான் அனுப்புகிறோம் அப்படின்றதுக்கு ஒரு இதுக்காக, ஓகேங்களா, ஒரு ஆதாரம் அப்படின்ற மாதிரி அதை யார் அனுப்புகிறாங்களோ அவங்க வந்து சைன் போட்டு அவங்களோட அஃபிஷியல் டிசைனேஷன் அதில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது யார் போடணுன்னா அந்த சைன் போடுறதுக்கு அத்தாரிட்டி யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த லெட்டரை யார் அனுப்புகிறாங்களோ, லெட்டர் அனுப்புகிறவங்க யாராக இருப்பாங்க, அந்த ஸ்டாம்ப் அனுப்புறதுக்கான பவர் யாருக்கு இருக்கோ அவங்க அனுப்புவாங்க. ஓகேங்களா. அவங்களோட கையெழுத்து போடணும். அல்லது இந்த ஹெட் கிளர்க், அவங்க யாராவது ஹெட் கிளர்க்காக யாராவது இது பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்க சைன் போடலாம். சூப்பர்னண்ட், அவங்க ஆஃபீஸோட சூப்பர்னண்ட் யாரோ அவங்க சைன் போடலாம். அல்லது அதர் ரெஸ்பான்சிபிள் ஆஃபீஸர் டு ஹூம் த டியூட்டி ஆஃப் டிஸ்பேச்சிங் இஸ் அசைன்டு, வேறு யாராவது ஒரு ஆஃபீஸருக்கு இந்த டிஸ்பேச்சிங் டியூட்டி அசைன் பண்ணியிருக்கிறாங்க அந்த கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு ஆஃபீஸருக்கு இந்த லெட்டர்லாம் வந்து நீங்கள் அனுப்பிக்கலாம் அப்படின்னு நிறைய லெட்டரில் அனுப்புகை எழுத்தர் அப்படின்லாம் இருக்கும். ஓகேங்களா. டிஸ்பேச்சிங் கிளர்க் அப்படின்லாம் இருக்கும். அவங்க வந்து மேலே கையெழுத்து போட்டு அந்த சீல் வச்சுருப்பாங்க. ஓகேங்களா. அவங்க கூட அந்த ஸ்டாம்பை யூஸ் பண்ணி லெட்டர் அனுப்பும்போது கையெழுத்து போட்டுக்கலாம். ஓகேங்களா. யார் போகலான்னு பார்த்தீங்கன்னா லெட்டர் அனுப்புகிறவங்களோ அல்லது ஹெட் கிளர்க்கோ அல்லது சூப்பர்னண்ட்டோ அல்லது வேறு யாராவது ரெஸ்பான்சிபிள் ஆஃபீஸர் அந்த டிஸ்பேச்சிங் அசைன் பண்ணியிருக்கிற
வேறு யாராவது ஒரு ரெஸ்பான்சிபிள் ஆஃபீஸர் வந்து கையெழுத்து போடணும். ஓகேங்களா. மெயினான பாயிண்ட் இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சூப்பர்ஸ்கிரிப்ஷன் மஸ்ட் பி சப்போர்ட்டட் பை த சிக்னேச்சர் அண்ட் அஃபிஷியல் டிசைக்னேஷன். இந்த பாயிண்ட் முக்கியம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, as the postage stamp embossed on service postcards bear the inscription service, the superscription referred above is not required on such postcards. நம்ம வந்து இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்துருவாங்க, கவர்மெண்ட் அஃபிஷியல் ஒரு ஆர்டிக்கல் அனுப்புகிறாங்க அப்படின்னா ஆன் இந்தியன் கவர்மெண்ட் சர்வீஸ் அல்லது ஆன் சர்வீஸ் அப்படின்ற வந்து சூப்பர்ஸ்கிரிப்ஷன் கண்டிப்பாக இருக்கணும்னு பார்த்துட்டோம். ஆனால் சர்வீஸ் போஸ்ட் கார்டுன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஓகேங்களா. இப்போ நம்ம சர்வீஸ் போஸ்டேஜ் ஸ்டாம்ப் எப்படி இருக்குதோ அதே மாதிரி கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ்க்கு நம்ம டிபார்ட்மெண்ட் சர்வீஸ் போஸ்ட் கார்டு ஒன்று இஷ்யூ பண்ணுறாங்க. அந்த சர்வீஸ் போஸ்ட் கார்டோட இப்போ ரைட்ஸ் அந்த போஸ்ட் கார்டு இப்படி இருக்குன்னு வச்சிங்களேன், அதோட இந்த அட்ரஸ் சைடில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே அட்ரஸ் இருக்கும், இந்த இடத்துல ஸ்டாம்ப் இருக்குங்களா, அந்த ஸ்டாம்ப்லேயே வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கும். ஓகேங்களா. சர்வீஸ் அப்படின்ற அந்த போஸ்ட் கார்டில் இருக்கிற போஸ்டேஜ் ஸ்டாம்ப்லேயே சர்வீஸ்ன்ற ஒரு வார்த்தை இருக்கும். அப்படி ஒரு வார்த்தை இருக்கிறதுனால சர்வீஸ் போஸ்ட் கார்டு அனுப்புகிறவங்க இந்த சூப்பர்ஸ்கிரிப்ஷன் நாட் ரெக்வயர்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. சர்வீஸ் போஸ்ட் கார்டில் ஆல்ரெடி சர்வீஸுன்ற ஒரு வார்த்தை இருக்கிறதுனால மேலே நம்ம இந்த சூப்பர்ஸ்கிரிப்ஷன் சொல்லியிருக்கோம் இல்லைங்களா, அது வந்து நாட் ரெக்வயர்டு ஆன் சச் போஸ்ட் கார்ட்ஸ். ஓகேங்களா. அடுத்த பாயிண்ட்டு, the designation of the official shall be entered in full, however postmasters may recognize the abbreviated designations. ஓகேங்களா. designations shall be entered in full. ஓகேங்களா. இப்போ வந்து ஒருத்தவங்க அனுப்புகிறாங்க அப்படின்னா வந்து இப்போ நார்மலாக பிடிஓ அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஷார்ட்கட்டில் போடக்கூடாது. ஓகேங்களா. யார் அனுப்புகிறாங்களோ அவங்களோட டிசைக்னேஷனை shall be entered in full. அவங்க வந்து இப்போ எஜுகேஷனல் ஆஃபீஸர் அனுப்புகிறாங்கன்னா என்ன சிஇஓ யார் அனுப்புனாலும் சரி அவங்களோட இது வந்து ஷார்ட் ஃபார்மில் போடக்கூடாது. ஓகேங்களா. அது வந்து எஜுகேஷனல் ஆஃபீஸர் அல்லது பிடிஓ, நிறைய வந்து நம்ம பிடிஓ அப்படி தான் நம்ம கூப்பிட்ருக்கோம். ஓகேங்களா. ஆர்டிஓ யார் அனுப்புனாலும் சரி இந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது. இது ரூல். ஓகேங்களா. இதுதாங்க ரூல் படி இதுதான் பண்ணணும். டிசைக்னேஷன் ஷெல் பி என்டர்ட் இன் ஃபுல். ஆனால் போஸ்ட் மாஸ்டர் பார்த்து ஒருவேளை அப்ரிவேட்டட் டிசைக்னேஷன் இருக்குது அப்படின்னா போஸ்ட் மாஸ்டர் ரெக்கக்னைஸ் பண்ணால் ஓகே தான். ஓகேங்களா. அந்த ஆஃபீஸோட எந்த ஆஃபீஸில் லெட்டர் அனுப்புகிறாங்களோ போஸ்ட் மாஸ்டர் பார்த்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லைனா ஆனால் ஜென்ரலாக ரூல் படி வந்து பார்த்திங்கன்னா அனுப்புகிறவங்க டிசைக்னேஷனை ஃபுல்லாக போட்டு தான் அனுப்பணும். ஓகேங்களா. போஸ்ட் மாஸ்டர் மே ரெக்கக்னைஸ் ஃபெசிமல் இம்ப்ரெஷன்ஸ் ஆஃப் சிக்னேச்சர்ஸ் மேட் பை மீன்ஸ் ஆஃப் ஸ்டாம்ப்ஸ் பட் நாட் சச் இம்ப்ரெஷன்ஸ் when the graphic ஆர் அதர்வைஸ் ப்ரொடியூஸ்ட். ஓகேங்களா. இந்த ஃபெசிமல் இம்ப்ரெஷன்ஸ்னால் எப்படி சொல்கிறதுன்னு வந்து பார்த்திங்கன்னா நம்மலாம் நிறைய இடத்துல பார்த்துருப்போம். அதாவது ஒருத்தவங்களுக்கு கையெழுத்து இருக்கும், அந்த கையெழுத்து என்ன பண்ணுவாங்கன்னா அதை ஒரு ரப்பர் ஸ்டாம்பில் ரெடி பண்ணி ஃபெசிமல் இம்ப்ரெஷன் ரெடி பண்ணுவாங்க. ஓகேங்களா. அந்த கையெழுத்து வைக்க நிறைய பேர் இப்போ ஒரு பெரிய பெரிய ஆஃபீஸர்லாம் நிறைய இடத்துல கையெழுத்து போடுற மாதிரி இருக்குன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, ஃபெசிமல் இம்ப்ரெஷனை ரெடி பண்ணி வச்சுக்குவாங்க, அவங்களோட கஸ்டடியிலே வச்சுக்குவாங்க. அதை யாரும் மிஸ்யூஸ் பண்ணாத மாதிரி வச்சுக்கிறதுலாம் அவங்க பொறுப்பு. ஓகேங்களா. அவங்க கஸ்டடியிலே வச்சுக்குவாங்க. நிறைய இடத்துல கையெழுத்து போடுற மாதிரி இருந்தால் அந்த ரப்பர் ஸ்டாம்பை ஒரு 500 ஆர்டிகல் இருக்குதுன்னா ஒரு 500 இடத்துல இந்த ரப்பர் ஸ்டாம்ப் வச்சுக்குவாங்க. ஓகேங்களா. அதையும் அந்த மாதிரி ஃபெசிமல் இம்ப்ரெஷனை நீங்கள் இப்போ கவர்மெண்ட் ஆர்டிக்கலில் லெட்டரில் நம்ம இப்போ கையெழுத்து போடணும்னு சொல்லிட்டோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இடத்துல நீங்கள் இந்த ஃபெசிமல் இம்ப்ரெஷனை யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த போஸ்ட் மாஸ்டர் மே ரெக்கக்னைஸ். ஓகேங்களா. அந்த பவரை போஸ்ட் மாஸ்டர் கையில் கொடுத்துட்டாங்க. போஸ்ட் மாஸ்டர் வேணும்னு நினச்சாருன்னா அவர் ரெக்கக்னைஸ் பண்ணாருன்னா நீங்கள் அனுப்பிக்கலாம், இல்லைன்னா அனுப்ப முடியாதுன்னு சொல்கிறாங்க. அதுவும் அந்த ஸ்டாம்ப்பு மூலிமா நீங்கள் ரெடி பண்ணுற ஃபெசிமல் இம்ப்ரெஷன் மட்டும்தான் செல்லும். அதர்வைஸ் கிராஃபிக்கோ அல்லது வேறு ஏதாவது மெத்தடில் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணி எடுத்திருந்தீங்கன்னா அது செல்லுபடி ஆகாது. ஓகேங்களா. printed names will not be recognized in LIU of signature except in the case of official gazettes in open covers posted by office of publication. நீங்கள் கவர்மெண்ட் ஆர்டிகல்ஸ்க்கு பிரிண்டட் நேம் எடுத்துகிட்டு வரீங்க. ஓகேங்களா. நான் அந்த ஃப்ரம் அட்ரஸில் வந்து நார்மலாக வந்து இப்போ சூப்பர்டென்ட் அல்லது ஏதோ ஒன்று பிடிஓ அல்லது தாசில்தார் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஏதோ ஒன்று பிரிண்டட் நேம் எடுத்துகிட்டு வரீங்கன்னா, நேமை பிரிண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரீங்கன்னா அதை வந்து சிக்னேச்சராக நம்ம கன்சிடர் பண்ணிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அதுக்கு ஒரே ஒரு இது சொல்கிறாங்க, எக்ஸப்ஷன் கொடுக்குறாங்க. கெசட் வரும் இல்லைங்களா, அஃபிஷியல் கெசட்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா புக் போஸ்ட் மாதிரி ஒரு ஓப்பன் கவர்ஸ்லாம் போடுவாங்க. நம்ம கெசட்க்கு மட்டும் அந்த ஒரு எக்ஸப்ஷன் கொடுக்குறாங்க. அஃபிஷியல் கெசட் அனுப்புகிற மாதிரி இருந்தால் மட்டும் நீங்கள் அந்த பிரிண்டட் நேம்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் மீதி எப்போவுமே வந்து பிரிண்டட் நேம்ஸை நாங்கள் சிக்னேச்சராக கன்சிடர் பண்ண மாட்டோம். நீங்கள் தனியாக ரப்பர் ஸ்டாம்ப்லேயோ அல்லது நீங்கள் கையெழுத்து போட்டு தான் அஃபிஷியல் ஆர்டிகல் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. இஃப் சர்வீஸ் ஸ்டாம்ப்ஸ் affixed to an item which does not bear the prescribed superscription supported by the signature and official designation of the sender will not be recognized by the post office in payment of postage. ஓகேங்களா. ஒரு ஆர்டிக்கலில் வந்து சர்வீஸ் ஸ்டாம்ப்ஸ் ஒட்டி இருக்கிறீங்க,
சர்வீஸ் ஸ்டாம்ப்ஸ்ன்றது நம்ம நார்மல் பப்ளிக் யூஸ் பண்ணுற போஸ்டேஜ் ஸ்டாம்ப்ஸ் கிடையாதுங்க. நம்ம ஆஃபீஸில் சேல்ஸுக்கு இருக்கிற அந்த நார்மலாக சேல்ஸுக்கு இருக்கிற அந்த போஸ்டேஜ் ஸ்டாம்ப்ஸ் கிடையாது. சர்வீஸ் ஸ்டாம்ப்ஸ்னே தனியாக ஸ்டாம்ப்ஸ் இருக்கும், ரெட் கலரில் இருக்கும். அந்த நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட் சீல்லாம் வச்சு அப்படி இருக்கும். ஓகேங்களா, அது நம்ம நிறைய பேர் பார்த்துருப்போம். பார்க்காதவங்க இதுக்கு மேலே ஒரு கவர்மெண்ட் ஆர்டிக்கலில் பாருங்கள், அந்த ஸ்டாம்பே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி சர்வீஸ் ஸ்டாம்பை வந்து ஒரு ஆர்டிக்கலில் ஒருத்தவங்க ஒட்டியிருக்கிறாங்க. ஆனால் விச் டஸ் நாட் பி த ப்ரெஸ்கிரைப்டு சூப்பர்ஸ்கிரிப்ஷன். நம்ம என்ன சொல்லியிருக்கோம், மேலே வந்து அந்த சூப்பர்ஸ்கிரிப்ஷனை சப்போர்ட் பண்ணி கீழே வந்து அதை அனுப்புறதுக்கான அதிகாரியோட கையெழுத்து போட்டிருக்கணும்னு சொல்லி சொன்னோம் இல்லைங்களா, அந்த கையெழுத்து இல்லை. அதாவது ஸ்டாம்ப் ஒட்டியிருக்கிறாங்க, ஆனால் டஸ் நாட் பியர் த ப்ரிஸ்கிரைப்டு சூப்பர்ஸ்கிரிப்ஷன் சப்போர்ட்டட் பை த சிக்னேச்சர் அண்ட் அஃபிஷியல் எக்ஸாமினேஷன். ஓகேங்களா, அந்த கையெழுத்து இல்லை, ஸ்டாம்ப் ஒட்டியிருக்காங்க ஆனால் கையெழுத்து இல்லைனா அந்த ஆர்டிகல் வந்து வில் நாட் பி ரெக்கக்னைஸ்டு பை த போஸ்ட் ஆஃபீஸ் இன் பேமெண்ட் ஆஃப் போஸ்டேஜ். அதில் நீங்கள் ஒட்டியிருக்கிற போஸ்டேஜ் ஸ்டாம்பை நாங்கள் வந்து பேமெண்ட்டாக ஒரு கணக்கில் எடுத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா, இப்போ வந்து ஒரு கவர்மெண்ட் ஆர்டிகல் இருக்குது, அதில் 50 ரூபாய்க்கு நீங்கள் போஸ்டேஜ் ஸ்டாம்ப்ஸ் ஒட்டியிருக்கீங்கன்னா அதில் வந்து கீழே அந்த அந்த இடத்துல ஃப்ரம் அட்ரஸ்க்கு கீழே கையெழுத்து போடாமல் விட்டுட்டிங்கன்னா அந்த 50 ரூபாயும் நாங்கள் கன்சிடர் பண்ணிக்க மாட்டோம், நீங்கள் திரும்பி ஃப்ரெஷ்ஷாக இன்னொரு 50 ரூபாய்க்கு தான் ஒட்டணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா, the delivery and redirection of items superscribed on Indian government service or on service are governed by the official designation of the addressee. ஓகேங்களா, டெலிவரியாக இருக்கட்டும், ரீடைரக்ஷனாக இருக்கட்டும், ஐட்டம் சூப்பர்ஸ்கிரைப்டு பை ஆன் இந்தியா கவர்மெண்ட் சர்வீஸ் அல்லது ஆன் சர்வீஸ்னால் அந்த அஃபிஷியல் டிசிக்னேஷன் ஆஃப் த அட்ரஸிக்கு தான் வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து இது பண்ணுவோம். ஓகேங்களா, இன்னும் தெளிவாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆன் இந்தியா கவர்மெண்ட் சர்வீஸ் அல்லது ஆன் சர்வீஸ்னு சொல்லி ஒரு லெட்ரு வருது, ஒருத்தவங்களுக்கு வருதுன்னா அஃபிஷியல் டிசிக்னேஷன், அதாவது இப்போ ஒரு போஸ்ட் மாஸ்டர் அப்படின்னு சொல்லி வருதுன்னு வச்சிங்களேன், போஸ்ட் மாஸ்டர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆன் இண்டியா கவர்மெண்ட் சர்வீஸ் இருக்கணும். அந்த டேட்டில் டெலிவரி ஆகிற டேட்டில் யார் போஸ்ட் மாஸ்டரோ அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஓகேங்களா, அதை தவிர இப்போ வந்து அது புக் பண்ண அன்றைக்கி வேறு ஒரு போஸ்ட் மாஸ்டருக்கு நாங்கள் அனுப்பணும், அவங்க இப்போ வேறு எங்கேயாவது ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டாங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு டெலிவரி பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடாது, சொல்லவும் முடியாது. ஓகேங்களா, ஆன் இண்டியா கவர்மெண்ட் சர்வீஸோ இல்லை ஆன் சர்வீஸ்னு ஒரு லெட்ரு வருதுன்னா அந்த அஃபிஷியல் டெசிக்னேஷனுக்கு வருதுன்னா அந்த டெசிக்னேஷனில் யார் இருக்காங்களோ அந்த டேட்டில் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு நம்ம டெலிவரி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதை பற்றி இன்னும் கிளியராக சொல்கிறதுக்கு இன்னொரு டேபிள் மட்டும் ஆட் பண்ணுங்க. இதில் ஆட் பண்ணியிருக்கோமா, ஆட் பண்ணலன்னு நினைக்கிறேன். அந்த டேபிள் போட்டு உங்களுக்கு கடைசியாக சொல்லும்போது சொல்லிடும். ஓகேங்களா, அது இன்னும் உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். அதாவது எந்த இடத்துல வந்து அஃபிஷியல் டெசிக்னேஷனுக்கு நம்ம டெலிவரி பண்ணணும், எந்த இடத்துல அந்த அஃபிஷியலோட பேருக்கு நம்ம டெலிவரி பண்ணணும் அப்படின்றத பார்த்தோம். அந்த டேபிள் மட்டும் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த பாயிண்ட் புரிஞ்சிடும். ஓகேங்களா, இப்போயே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒருவேளை புரியலன்னா சொல்லுங்கள், இது இன்னும் அந்த டேபிள் வச்சு சொல்லிடலாம். ஓகேங்களா, அடுத்து கிளாஸ் 199ங்க கண்டிஷன்ஸ் பார்த்துருவோம். அடுத்து வந்து கிளாஸ் 199 வந்து அன்பெய்டு அண்ட் இன்சஃபிஷியன்ட்லி பெய்டு ஐட்டம். ஓகேங்களா, அஃபிஷியல் போஸ்டல் ஆர்டிகல்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு ரிலாக்ஸேஷன், அவங்களுக்கு இருக்கிற ஒரு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அன்பெய்டு ஐட்டம் வந்து இப்போ நார்மல் பப்ளிக் அனுப்புகிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து டபுள் த ப்ரீபெய்டு ரேட்டு. ஓகேங்களா, அதாவது ஒரு சென்டர் வந்து அமௌண்ட் எந்த விதமான அமௌண்ட்டுமே கட்டாமல் ஒருத்தவங்க லெட்டர் அனுப்புகிறாங்கன்னா ஒரு 5 ரூபா கட்ட வேண்டிய ஆர்டிக்கலுக்கு 5 ரூபா ஸ்டாம்ப் ஒட்ட வேண்டிய ஆர்டிக்கல் ஒரு நார்மல் பப்ளிக் அனுப்புகிறாங்கன்னா அது எந்த இடத்துல டெலிவரி ஆகுதோ அந்த 5 ரூபாயை வந்து 10 ரூபாயை நம்ம அவங்கக்கிட்ட கலெக்ட் பண்ணிடுவோம். ஓகேங்களா, அது வந்து நார்மல் பப்ளிக்கு. ஆனால் அதுவே இந்த கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ்க்கு மட்டும் என்ன ஒரு ரிலாக்ஸேஷன் இருக்குன்னா, 5 ரூபா கட்ட வேண்டிய ஒரு லெட்டரை வந்து எந்த ஒரு அமௌண்ட்டுமே கட்டாமல் கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேருந்து அனுப்பிட்டாங்கன்னா அது பப்ளிக்கோ அல்லது வேறு ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கோ டெலிவரி ஆகும்போது அதே 5 ரூபாயை தான் நம்ம கலெக்ட் பண்ணுவோம். ஓகேங்களா, இதுதான் இவங்களுக்கு இருக்க பெனிஃபிட்டு. அன்பெய்டு ஐட்டம்னா இந்த ப்ரீபெய்டு ரேட்டு அமௌண்ட்டு முன்னாடி கட்டியிருந்தாங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் கட்டியிருப்பாங்களோ அந்த அமௌண்ட் கட்டினா போதும். ஆனால் இன்சஃபிஷியன்ட்லி பெய்டு ஐட்டம், அதாவது பாதியாக கட்டியிருக்காங்கன்னா அதுக்கு வந்து டெஃபிஷியன்சி மட்டும் வாங்கினா போதும். அதாவது 5 ரூபா கட்ட வேண்டிய இடத்துல 3 ரூபா மட்டும் ஸ்டாம்ப் ஒட்டி அமுச்சு விட்றாங்கன்னா இந்த டெஃபிஷியன்சி எவ்வளோ, 2 ரூபா. டெஃபிஷியன்சினா நமக்கு என்ன தெரியும், பற்றாக்குறை. 5 ரூபா கட்ட வேண்டிய இடத்துல 3 ரூபா கட்டிட்டாங்கன்னா 2 ரூபா பற்றாக்குறை. ஓகேங்களா, அந்த 2 ரூபா பற்றாக்குறை, அந்த 2 ரூபா டெஃபிஷியன்சியை மட்டும் எங்கே டெலிவரி ஆகுதோ அவங்கக்கிட்ட கலெக்ட் பண்ணிடுவோம். ஓகேங்களா, ஹவவர் இந்த கண்டிஷன்ஸ் பார்த்துங்க. த ப்ரீபேமெண்ட் ஆஃப் போஸ்டேஜ் அண்ட் பார்சல்ஸ் இஸ் கம்பல்சரி. இப்போ வந்து அன்ரெஜிஸ்டர்ட் பார்சலை டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. அதனால் இந்த பாயிண்ட்டு அப்வியஸாக இந்த பாயிண்ட் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி ப்ரீபேமெண்ட் ஆஃப் போஸ்டேஜ் அண்ட் பார்சல்ஸ் இஸ் கம்பல்சரி தான். ஓகேங்களா, முன்ன வந்து இந்த அன்ரெஜிஸ்டர்ட் பார்சல்னு ஒரு கான்செப்ட் இருந்துச்சு. அந்த அன்ரெஜிஸ்டர்ட் பார்சல் இருந்ததுனால அன்ரெஜிஸ்டர்ட் பார்சலாக இருந்தாலும் நீங்கள் வந்து அதுக்கு அமௌண்ட் கட்டி தான் இருக்கணும், ப்ரீபேமெண்ட் பண்ணியிருக்கணும், அனுப்புறதுக்கு முன்னாடி அமௌண்ட் கட்டியிருக்கணும், அது கம்பல்சரின்னு இருந்துச்சு. இப்போ வந்து அன்ரெஜிஸ்டர் பார்சல் இல்லை, எப்படி இருந்தாலும் ரெஜிஸ்டர் பார்சல் தான். ரெஜிஸ்டர் பார்சலுக்கு கண்டிப்பாக அமௌண்ட் கட்டாமல் அனுப்ப முடியாது, அமௌண்ட் கட்டி தான் அனுப்பணும். ஓகேங்களா, இருந்தாலும் இந்த பாயிண்ட் தெரிஞ்சுக்கிங்க. நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இன்ன வரைக்கும் நமக்கு எதுக்கு எதுன்றதே எந்த
அந்த பழைய பிஓ கேட் பார்ட் 1 படி கேட்க போகிறாங்களா, இல்லை சேஞ்சஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதுபடி கேட்க போகிறாங்கன்றது நமக்கு ஒரு கிளியர் கட்டாக தெரியல. அடுத்த வருஷம் எக்ஸாம் கண்டிப்பாக தெரிஞ்சிடும். அதான் ஆல்ரெடி நம்ம சொன்னது தான். அதனால் இந்த பாயிண்ட் பார்த்துங்க. இந்த ப்ரீபேமெண்ட் ஆஃப் போஸ்டேஜ் அண்ட் பார்சல் இஸ் கம்பல்சரி. ஓகேங்களா? ஓகேங்க. இந்த கிளாஸில் அவ்வளோதான். இப்போ அடுத்தடுத்த கிளாஸில் இந்த அடுத்த ஒரு கிளாஸ்லேயே இந்த அஃபிஷியல் போஸ்டல் ஆர்டிகல்ஸ் முடிச்சிடலாம். ப்ராஹிபிட்டட் ஆர்டிகல்ஸும் முடிஞ்சால் அதிலே முடிச்சிடலாம். ஓகேங்களா? இன்னொரு 1 or 2 கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் கேட் பார்ட் 1 முடிஞ்சிடும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸும் ஆல்மோஸ்ட் முடிக்கிற ஸ்டேஜில் தான் இருக்கும். இந்த பிஸ்னஸ்ஸு மெயில் ப்ராடக்ட்ஸு நம்ம முடிச்சிடும். ஓகேங்களா? மெயில் ப்ராடக்ட்ஸு பேங்கிங் முடிச்சாச்சு. பிஎல்ஐ இந்த பேங்கிங்லேயும் பிஎல்ஐலையும் கன்சால்டேட்டட் வீடியோ ஒன்று போடணும்னு சொல்லியிருக்கோம். அது ரெண்டுலேயும் இதில் அந்த கன்சால்டேட் பண்ணி பண்ணால் தான் நம்ம புரியும் அப்படின்றதெல்லாம் ஒரு சில பாயிண்ட்ஸ் சொல்லணும்னு அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டோம். அந்த கன்சால்டேட்டட் வீடியோ போடணுங்க. அப்புறம் அந்த வந்து ஃபிலாட்டலி போடுற மாதிரி இருக்குது. இன்னும் ஒரு அதிகபட்சம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 கிளாஸஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எம்டிஎஸ்க்கு உண்டான சிலபஸ் முடிச்சிடலாம். போஸ்ட்மேனுக்கு கொஞ்சம் அடிஷ்னலாக படிக்கிற மாதிரி இருக்குது. போஸ்ட்மேனுக்கும் அந்த இப்போ மெட்டீரியல் ரெடினா அதுவும் உடனே சீக்கிரம் வீடியோ போடலாங்க. அன்றைக்கி முடிஞ்சால் இன்றைக்கி அல்லது நாளைக்கு இந்த ஆப்டிடியூட் ஒரு 2-3 கிளாஸில் முடிச்சிடலாம். ஓகேங்களா? எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த 30 நாள் எப்படி ஓடுதுன்னே தெரியாது, சீக்கிரம் முடிஞ்சிடும். ஓகேங்களா? நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.